ஹலோ வெல்கம் பேக் அவர் எஸ்கேஆர் ஃபேமிலி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வர வைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிக்கன் பிரியாணி தான் நம்ம வீட்டில் செய்யறதை பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பட்டை கிராம்பு எல்லாம் ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா ஹீட்டில் வதக்கி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போது தயிர் சேர்த்துக்குவோம். இந்த சமயத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான பீஃபை எடுத்து நம்ம அழகாக அதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எத்தனை கிலோ அரிசி போடுறோமோ அத்தனை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் கொதித்து வர சமயத்தில் இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசியை அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்மு போட ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 வாழை இலை பிரித்து அதில் தம்மு போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். தம்மு போடுறதுக்கு நம்ம அடுப்பில் இந்த கறியை எடுத்து மேலே போட்டு மேலே ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேடா. தம்மு வந்து ஒரு 1/4 மணி நேரம் போட்டதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு நெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதில் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா
புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து அழகாக கிளறி விட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிக்கலாம். கிண்டு 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 பார்த்துக்கிண்டு அடியில் விட்டுக்கிண்டு சாமியா. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பீஃப் பிரியாணி, நம்ம வீட்டிலே செஞ்சது. நம்ம எஸ்கேஆர் ஃபேமிலி அஃபிஷியல் சேனலில் செஞ்ச நம்ம வீட்டிலே செஞ்ச பீஃப் பிரியாணி ரெடி. ஸோ எல்லாேருக்கும் பரிமாறலாம். இப்போது நல்லா சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உண்மையிலே பிரியாணி வந்து பீஃப் பிரியாணியை முட்டை அதை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.